அவர்களையும் துறை சார்ந்த அமைச்சர் அவர்களையும் மேலாண்மை இயக்குநரையும் நாம் வலியுறுத்தி பல பணிகளை செய்வதற்கு இன்னும் வணிக வளாகம் இந்த பகுதியில் சமுதாய நலக்கூடம் போன்ற எண்ணற்ற பணிகளை இந்த மக்களுக்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு நிகழ்வை நிச்சயம் உறுதுணையாக இருந்து பணிகளை கொடுப்போம் என்கின்ற வகையில் அந்த தவறு செய்கின்றவர்கள் ஒவ்வொரு சில நேரங்களில் அவர்கள் தண்டிக்கப்படும் பொழுது அது நாம் புரிதலை தவறுதலாக புரிந்து கொண்டு அது இங்கு அதிகமாக மக்கள் வாழ்வதனால் ஒன்று கூடி அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த பிரச்சனையை பெரிதாக்குகின்ற ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சகோதரிகள் என்று நீங்கள் நினைத்து அவர்களுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அரசை மட்டுமே நாம் குறை சொல்வதோ இல்லை நிர்வாகத்தில் இருக்கின்ற அலுவல் பெருமக்களை மட்டுமே குறை சொல்வதோ இல்லை இந்த தூய்மை பணியில் இருக்கிறவர்கள் மட்டுமே குறை சொல்வது என்பது அது தவறு. இந்த மாதிரி துறைப்பாக்கம் ஒரு புதிதான பகுதி, எனக்கு புதிதான பகுதி அல்ல. நிறைய தடவை இங்க வந்திருக்கேன், மக்களோட உரையாடி இருக்கேன், அவங்களோட குறைகளை கேட்டிருக்கோம். அந்த டைம்ல நிறைய இபி கார்டு இல்லை, ரேஷன் கார்டு இல்லைன்னு வந்த புதுல இருந்த அந்த குறைகளுக்கெல்லாம் முகாம் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட முதல் பகுதியாக தான் இந்த மாஸ் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த என்ஜிஓஸ் மற்றும் அதர் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் கூப்பிட்டு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் போட்டு இங்கே என்ன நடக்குது, நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒவ்வொரு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சிலர் சுய தொழில் செய்யறதுக்கான பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, சிலர் டியூஷன் எடுத்து கொடுக்கறது குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு என்ஜிஓஸும் ஒவ்வொரு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அதே மாதிரி அதர் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸும் தனித்தனியாக எல்லாரும் இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல அந்த இடத்தை ஒரு வளர்ச்சி மிகுந்த இடமா மாற்றணும். இந்த இடத்துல குற்றம் இருக்கிறவங்க யாருமே குற்ற செயலில் ஈடுபடுறவங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக காவல்துறை மூலமா இந்த திட்டத்தை நாங்கள் துவக்கியிருக்கோம். அதோட முதல் கட்டம் தான் இந்த மாஸ் கிளீனிங் ப்ரோக்ராம். நினைச்சிருக்கோம், கண்டிப்பா அது நடைபெறும். உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்போட அது நடைபெறும் என்று நம்புகிறேன். கொண்டு வரணும். அதுக்காக காவல்துறை எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஒரு நண்பனாகவும் உங்களுக்கு ஒரு உறவினராகவும் இருந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு தம்பிக்கு நன்றி கூறி வைக்கிறேன். இந்த மாஸ் கிளீனிங் வருகிற அனைவருக்கும் காவல்துறை சார்பாக நன்றி தெரிவித்துள்ளது. நன்றி. அனைவருக்கும் நன்றி. இப்போ நிகழ்ச்சி முடிப்பெற்றது. நம்ம மரக்கன்று நட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க கிளீன் பண்ண போய் நான் 2 நிமிஷம் தான். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்குமே மிக நன்றி.